ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகமம் சொல்லும் வாழ்க்கையின் உண்மை, செல்வத்தை சேர்க்கிற மனிதன் தன் ஆரோக்கியத்தை இழக்கிறான். முழு உலகத்தையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்துமாவை இழந்தால் மனிதனுக்கு என்ன லாபம்? மத்தேயு 16:26. ஆரோக்கியம் போன பிறகு அதை மீட்க செல்வத்தை செலவழிக்கிறான். உன் உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்பதை அறியாதிருக்கிறீரா? 1 கொரிந்தியர் 6:19. எதிர்காலம் பற்றி கவலைப்பட்டு நிகழ்காலத்தை வீணாக்குகிறான். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், இன்றைய நாளுக்கே அதற்குரிய கவலை உண்டு. மத்தேயு 6:34. பின்னர் கடந்த காலத்தை நினைத்து வருந்துகிறான். நான் உங்களுக்கு கொடுத்த காலங்களை நான் திருப்பி தருவேன். யோவேல் 2:25. மரணம் வராது என்பது போல் வாழ்கிறான், ஆனால் தேவனோடு வாழாமல் மரணிக்கிறான். நான் வந்தது அவர்கள் ஜீவனை பெறவும் அதை நிறைவாக பெறவும். யோவான் 10:10. கர்த்தருடைய பயமே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 9:10. இன்றே வாழுங்கள், தேவனோடு வாழுங்கள், ஆரோக்கியத்தோடும் நன்றியோடும் அவருடைய சித்தத்தின்படியும் வாழுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பிரைஸ் காட்.